G is a group and N is a normal subgroup. G by N என்னன்னா set of all left cosets of N in G such that G belongs to G. ஓகேவா? ஸோ இந்த G by N வந்து குரூப்பாக இருக்கும் அண்டர் பைனரி ஆப்ரேஷன் ஸ்டார். ஸோ இங்கே பைனரி ஆப்ரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணோம்னா G1N ஸ்டார் G2N ஈக்குவல் டு G1 G2 N எழுதுவோம். சரியா? ப்ராடக்ட் ஆஃப் டூ லெஃப்ட் கோசட் இஸ் ஏ லெஃப்ட் கோசட்ஸ். இப்படி இருந்தால் என்ன சொல்லுவோம்னா G by N வந்து குரூப்னு கன்க்ளூட் பண்ணுவோம். சரியா? இது நீங்க யூஜில படிச்சது ரைட்டா? ஜி நார்மல் கோசன் குரூப் டிஃபைன் பண்ணணும்னா ஒரு குரூப் வேணும், ஒரு நார்மல் சப் குரூப் எடுத்துக்குவோம். G by N மூலமா உள்ள G by Nங்கிறது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் லெஃப்ட் கோசட்ஸ் ஆஃப் N in G. Gn left cosets, Ng na right cosets, ரைட்டா? ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் லெஃப்ட் கோசட்ஸ் வந்து என்னன்னா ஃபார்ம் ஏ குரூப் அண்டர் திஸ் பைனரி ஆப்ரேஷன் நீங்க படிச்சிருப்பீங்க. சரியா? ஓகே. இப்போ இங்க எப்படி டிஃபைன் பண்ணதான்னு இங்க எம்எஸ்ல எப்படி டிஃபைன் பண்ணதான்னு பார்ப்போம். சரியா? இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஓகே. இப்போ let pi from G to G dash be any group homomorphism. சரியா? pi from G to G dash be any group homomorphism. Any group homomorphism where G and G dash are two groups. Okay. And take any element in domain. Take any elements in codomain எடுத்துக்கிறேன். சரியா? Let A belongs to G dash. சரியா? என்ன டிஃபைன் பண்ணதான்னு பாருங்க. Fiber of pi above A. Above A. This equal to என்னன்னா set of all x in G such that pi of x equal to A. ஓகேவா? கோசன் குரூப் டிஃபைன் இது யூஜில படிச்ச கோசன் குரூப்புக்குரிய ஐடியா. சரியா? பிஜில இந்த புக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்டா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ pi from G to G dash be any group homomorphism and A belongs to G dash. A belongs to G dash. Fiber of pi above A இன்னும் ஒரு ஐடியா யூஸ் பண்ணுதாங்க. சரியா? ஃபைபர்னு ஒரு ஐடியா யூஸ் பண்ணுதாங்க. ஃபைபர் ஆஃப் pi above A னா set of all A in G such that pi of x equal to A. Pi of x equal to A. இந்த குரூப் ஹோமோமார்பிசத்துல A வந்து கோடொமைன்ல எடுத்திருக்கேன். ஸோ எந்தெந்த எலமெண்ட்லாம் டொமைன்ல உள்ள எந்தெந்த எலமெண்ட்லாம் ஏக்கு மேப் ஆகுதோ அதை ஃபுல்லா கலெக்ட் பண்ணிருக்கேன். சரியா? டொமைன்ல உள்ள எந்தெந்த எலமெண்ட்லாம் இங்க உள்ள ஏக்கு மேப் ஆகுதோ அந்த எலமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இங்க ஜஸ்ட் இந்த ஃபைபர் ஆஃப் பை அபோவ் ஏ எப்படி டினோட் பண்ணுதாங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ் சஃபிக்ஸ் ஏன்னு டினோட் பண்ணிக்கிறாங்க. இது ஜஸ்ட் நோட்டேஷன் தான். ஓகேவா? ஃபைபர் ஆஃப் பை அபோவ் ஏக்கு இங்க இந்த புக்ல உள்ள நோட்டேஷன் எக்ஸ் சஃபிக்ஸ் ஏன்னு கொடுத்துக்கிட்டாங்க. சரியா? ஓகே. இப்போ ஜஸ்ட் ஜிங்கிற குரூப் இருக்கு, இது ஜி டேஷ்ங்கிற குரூப், ஏன்னு ஒரு எலமெண்ட் இங்க எடுத்துக்கிறேன். ஸோ இது இங்க இருந்து எந்தெந்த எலமெண்ட்லாம் ஏக்கு மேப் ஆகுதோ அதெல்லாம் எடுத்துக்கிறேன். சரியா? இதான் என்னன்னா XA. ஓகேவா? XAங்கிறது set of all elements in G such that image of that element is equal to A. Image of that element is equal to A. So XA is equal to set of all G in G such that pi of G equal to A. அப்போ இந்த ஏங்கிற எலமெண்டுடைய ப்ரீ இமேஜ் என்னப்பா வரும்? ஏங்கிற எலமெண்டுடைய ப்ரீ இமேஜ் பை இன்வர்ஸ் ஆஃப் ஏ என்னவா இருக்கும்? ஏயோட ப்ரீ இமேஜ் என்னப்பா? ப்ரீ இமேஜ்னா பை இன்வர்ஸ் ஆஃப் ஏ.
XA அவ்வளவுதான் சரியா. அப்போ XAங்கிறது என்னன்னா பை இன்வர்ஸ் ஆஃப் ஏ சரியா. XA ஃபைபர் ஆஃப் பை அபோவ் ஏனா என்ன அர்த்தம்னா இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஏ, இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஏ. ஓகேவா, இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஏ. இப்போ இங்க ஒரு எலமெண்ட் இருக்கு, சம் ஏ டேஷ்னு இருக்கு. இந்த எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லைன்னா ஃபைபர் என்னவா இருக்கும்? அதாவது புரியுதா? நானு இஃப் XA is empty-னா என்ன அர்த்தம்பா? XA is empty-னா என்ன அர்த்தம்? ஃபைபர் ஆஃப் பை அபோவ் ஏ வந்து எம்டி. அப்போ தென் பை ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஏ ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜியா. அதாவது டொமைன்ல உள்ள எந்த எலமெண்ட்டும் ஏங்கிற எலமெண்ட்டுக்கு மேப் ஆகல. எக்ஸ் ஏ டேஷ்னு எடுத்துக்கோம் சரியா. எக்ஸ் ஏ டேஷ்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஏ டேஷ் வந்து எம்டினா என்ன அர்த்தம்னா பை ஆஃப் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஏ டேஷ் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. அதாவது கோடொமைன்ல ஏ டேஷ்னு ஒரு எலமெண்ட் எடுக்கேன், அதுக்கு ப்ரீ இமேஜ் இல்லைன்னா, அதுக்கு ப்ரீ இமேஜ் இல்லைன்னா அந்த செட் எம்டி தானப்பா. அதாவது எக்ஸ் ஏ டேஷ் எப்போ எம்டியா இருக்கும்னா இந்த எலமெண்ட் வந்து இந்த எலமெண்ட் ஏ டேஷ்ங்கிற எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் கிடையாது. இந்த ஸோ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா பை இன்வர்ஸ் ஆஃப் ஏ டேஷ் வந்து என்னன்னா எம்டி. பை இன்வர்ஸ் ஆஃப் ஏ டேஷ் வந்து எம்டி. அப்போ டொமைன்ல இருந்து எந்த ஒரு எலமெண்ட்டும் இந்த ஏ டேஷுக்கு மேப் ஆகல. ஓகேவா, இந்த எலமெண்ட்டும் ஏ டேஷுக்கு மேப் ஆகல சரியா. So pi of x not equal to a dash for every x belongs to G. ஓகேவா. இப்போ ஜி டேஷ் எடுத்துங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எடுங்க. ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன், இந்த இதுல பின்னு ஒரு எலமெண்ட் எடுக்கேன். ஏ நாட் ஈக்குவல் டு பி. ஓகேவா. லெட் a comma b belongs to G dash such that a is not equal to b. ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கு ஃபைபர் இருக்கும். ஃபைபர் ஆஃப் பை அபோவ் ஃபைபர் ஆஃப் பை அபோவ் ஏ இருக்கும் அண்டு ஃபைபர் ஆஃப் பை அபோவ் பி இருக்கும். இதெல்லாம் என்னன்னா சப்செட் ஆஃப் ஜி. இதெல்லாம் இங்க உள்ள சப்செட்ஸ் ரைட்டா. அதாவது ஏயோட ஃபைபர் ஒன்று இருக்கும் ஓகேவா. அடுத்து பிக்கு ஒரு ஃபைபர் இருக்கும் சரியா. ஸோ இப்போ தென் XA இன்டர்செக்ஷன் XB என்னவா இருக்கும்பா? XA இன்டர்செக்ஷன் XB புரியுதானு? பைங்கிறது ஹோமோமார்பிசம். கோடமைன்ல ஒரு எலமெண்ட் எடுத்து ஒரு ஃபைபர் டிஃபைன் பண்ணுதேன். ஃபைபர் ஆஃப் பை அபோவ் ஏனா என்ன அர்த்தம்னா இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஏ. அவ்வளவுதான், இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஏ. நோட்டேஷன் வந்து XAன்னு டினோட் பண்ணிக்கிட்டேன் சரியா. இப்போ பை XA எப்படி எழுதலாம்னா பை இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். XA டேஷ் வந்து எம்டி எப்போ வரும்னா ஏ டேஷுக்கு ப்ரீ இமேஜ் இல்லைன்னா XA டேஷ் வந்து என்னது எம்டி தான் சரியா. அப்போ என்ன அர்த்தம்னா பை ஆஃப் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஏ ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. ஓகேவா. இப்போ ரெண்டு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் எடுத்துருங்க. ஏ நாட் ஈக்குவல் டு பி இன் ஜி டேஷ் XA. ஸோ அப்போ XAங்கிற ஃபைபர் இருக்கும் அண்ட் XBங்கிற ஒரு ஃபைபர் இருக்கும். இதனுடைய இன்டர்செக்ஷன் எப்படி இருக்கும் சொல்ல முடியுமா யாரும்? சப்போஸ் இன்டர்செக்ஷன் நான் எம்டியா இருந்தா என்ன ஆகும்? சப்போஸ் XA இன்டர்செக்ஷன் XB இஸ் நான் எம்டி. இது எம்டி செட் சரியா. XA இன்டர்செக்ஷன் XB வந்து நான் எம்டியா இருந்தா என்ன அர்த்தம்பா?
non-empty na, then there exists an element x belongs to G such that x belongs to XA and XB. Okay va? X belongs to XA and XB ன்னு இருந்தால் என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். X belongs to XA ன்னு எழுதிட்டா அப்போ pi of x வந்து என்னதுன்னா A. pi of x வந்து A and pi of x belongs to XB ன்னு இருக்கு. அப்போ pi of x equal to B ன்னு இருக்கும். ரைட்டா? pi of x equal to B ன்னு இருக்கும். இதுல இருந்து என்ன கான்ட்ரடிக்ஷன் கொடுப்பீங்க? இதுல இருந்து pi is not a function சொல்லலாமா? pi is not a function. xங்கிற எலமெண்ட்டுக்கு ரெண்டு இமேஜ் இருக்குப்பா. அதாவது இன்டர்செக்ஷன் நான் எம்டியா இருந்தா இந்த எக்ஸ்ங்கிற எலமெண்ட் வந்து காமனா வந்துடும். இது XA, இது XB. ஓகேவா? அப்போ இங்க இருக்கு எக்ஸ். அப்போ எக்ஸ்ல இருந்து ஏக்கு மேப் ஆகும். எக்ஸ்ல இருந்து இது எக்ஸ், இதுல இருந்து பிக்கும் மேப் ஆகும். அப்போ பை வந்து நாட் ஏ ஃபங்க்ஷனா இருக்கும். ஏன்னா ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்? டொமைன்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக் இமேஜ் தான் இருக்கணும். எக்ஸ்ங்கிற எலமெண்ட்டுக்கு ரெண்டு இமேஜ் இருக்கு. ஸோ பை இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். பை இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். சரியா? ஸோ இதுல திஸ் இஸ் கான்ட்ரடிக்ஷன். கான்ட்ரடிக்ஷன் டு பை வந்து பை இஸ் ஏ ஃபங்க்ஷன். சரியா? ஸோ ஹென்ஸ் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா A not equal to B in G dash implies XA intersection XB is empty. ஓகேவா? XA intersection XB is empty. ஓகேவா? அப்போ இதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னன்னு பாருங்க. பை இன்வர்ஸ் ஆஃப் A இன்டர்செக்ஷன் பை இன்வர்ஸ் ஆஃப் B வந்து என்னது? எம்டி செட். சரியா? பை இன்வர்ஸ் ஆஃப் A இன்டர்செக்ஷன் பை இன்வர்ஸ் ஆஃப் B இஸ் எம்டி செட். சரியா? அப்போ நல்லா கவனிச்சுக்கங்க. இங்க உள்ள எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதனுடைய இன்வர்ஸ் இமேஜ் எடுக்கிற அந்த பை இன்வர்ஸ் ஆஃப் ஏயும் பை இன்வர்ஸ் ஆஃப் பியும் ஜியில எம்டி இன்டர்செக்ஷன்ல. சரியா? ஸோ ஏக்கு கரஸ்பாண்டிங் இங்க ஒரு ஃபைபர் இருக்கும், பிக்கு கரஸ்பாண்டிங் ஜியில இன்னொரு ஃபைபர் இருக்கும். அந்த ஃபைபர்ஸோட இன்டர்செக்ஷன் வந்து என்னன்னா எம்டியா இருக்கும். சரியா? எம்டியா இருக்கும். ஸோ இப்போ போர்ஷன் குரூப் எப்படி டிஃபைன் பண்ணுதாங்க பாருங்க. Let pi from G to G dash be a homomorphism. Okay, homomorphism with kernel. என்னன்னா kernelனா என்னன்னு தெரியும். Set of all G in G such that pi of G equal to E dash, where E dash is identity in G dash. இதை எப்படி எழுதிக்கலாம்னா பை இன்வர்ஸ் ஆஃப் இ டேஷ்னு எழுதிக்கலாம். இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் இ டேஷ்னு எழுதிக்கலாம். சரியா? அதாவது இந்த இடத்துல கர்னல் என்னன்னா கே என்னன்னா ஃபைபர் ஆஃப் பை அபோவ் இ டேஷ். சரியா? கர்னலும் என்னன்னா ஒரு ஃபைபர் தான். set of all G in G such that pi of G equal to E dash. அப்போ E டேஷுக்கு மேப் ஆகுத எலமெண்ட்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா பை இன்வர்ஸ் ஆஃப் இ டேஷ்னு எழுதலாம். ஸோ கே இஸ் தி ஃபைபர் ஆஃப் பை அபோவ் இ டேஷ். ஓகேவா? இப்போ the portion group, the portion group அல்லது factor group G by K. This equal to pi inverse of A such that A belongs to G dash.
கோசன் குரூப் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஜி பை கேங்கிறது எப்படி கோசன் இல்லை ஜி பை கேன்னு ஒரு செட் டிஃபைன் பண்ணுதான் சரியா ஜி பை லெட் ஜி பை கே let G by K equal to collection of pi inverse of A such that A belongs to G dash. அப்போ G dashல அதாவது G dash எடுத்துக்கிறேன் G இருக்கு ரைட்டா பை ஹோமோமார்பிசம் ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுக்கேன் அதனுடைய ஃபைபர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறேன் இங்க எந்தெந்த இங்க நல்லா கவனிச்சிங்க ஃபைபர் எப்படி கலெக்ட் பண்ணுதுன்னா இந்த ஜி டேஷ்ல எந்தெந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இருக்கோ அந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிறேன் சரியா ஜி டேஷ்ல எந்தெந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இருக்கோ அந்த எலமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணி அதனுடைய இது ஃபைபர் தான் இந்த எக்ஸ்ஏ ஓகேவா அதே மாதிரி பின்னு ஒரு எலமெண்ட் இருந்தால் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு ஃபைபர் இன்டர்செக்ஷன் வந்து எம்டியா இருக்கும் ஏன்னா இது ப்ரூவ் பண்ணியிருக்கோம் சரியா இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கோமா ரெண்டு டிஃப்ரெண்ட் எலமெண்டுடைய ஃபைபர்ஸ் வந்து ஃபைபர்ஸோட இன்டர்செக்ஷன் வந்து எம்டின்னு பார்த்துருக்கோம் சரியா ஓகே ஸோ அப்போ இங்க நல்லா கவனிச்சிங்க ஜி டேஷ்ல எப்படி செலக்ட் பண்ணணும்னு பாருங்க ஜி டேஷ்ல எந்தெந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் டொமைன்ல உள்ள எந்தெந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் சாரி எந்த ஜி டேஷ்ல உள்ள எந்தெந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இருக்குன்னு பாருங்க அந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் ஃபைபர் கால்குலேட் பண்ணுங்க சரியா அந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் ஃபைபர் கால்குலேட் பண்ணுங்க எப்படி இருக்கும் சின்னு ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா அது கரஸ்பாண்டிங்கா எக்ஸி இருக்கும் இது எக்ஸ்பி எல்லாமே டிஸ்ஜாயிண்டா தான் இருக்கும் எல்லாமே டிஸ்ஜாயிண்டா தான் இருக்கும் சரியா ஏன்னா ப்ரூவ் பண்ணியாச்சு ரெண்டு டிஃப்ரெண்ட் எலமெண்டுடைய ஃபைபர்ஸ் வந்து ஃபைபர்ஸோட இன்டர்செக்ஷன் வந்து எம்டின்னு பார்த்துருக்கோம் சரியா ஸோ ஜி பை கேல உள்ள எலமெண்ட்ஸ் என்னன்னா பை இன்வர்ஸ் ஆஃப் ஏ such that A belongs to G dash சரியா ஓகே இப்போ அடுத்து G by K is a group if XA dot XB equal to X suffix AB ரெண்டு ஃபைபர்ஸ் உடைய ப்ராடக்டும் ஃபைபரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சரியா ப்ராடக்ட் ஆஃப் டு ஃபைபர் இஸ் எ ஃபைபர் ப்ராடக்ட் ஆஃப் டு ஃபைபர் இஸ் எ ஃபைபர் ஓகேவா ஸோ இந்த டெஃபினிஷனை பொறுத்து ஜி கமா ஸ்டார் வந்து ஜி கமா ஸ்டார்னு இருக்கும் ஜி கமா ஸ்டார் இஸ் எ குரூப் வேர் XA star XB equal to XAB for every XA comma XB belongs to G by ஓகேவா அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபைபர் இஸ் ஏ ஃபைபர் ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபைபர் இஸ் ஏ ஃபைபர்னு ப்ரூவ் பண்ணுதாங்க அவ்வளோதான் சரியா எக்ஸ்ட்ரா இந்த பைனரி ஆப்ரேஷனை பொறுத்து ஜி பை கேங்கிறது குரூப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சரியா ஓகே இது வந்து அவங்க அந்த புக்கில் உள்ள டெஃபினேஷன் சரியா அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபைபர் இஸ் ஏ ஃபைபர்னு கொடுத்து முடிச்சுட்டாங்க ஜி பை கே வந்து ஸ்டாரை பொறுத்து குரூப்பா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரியா இப்போ நம்ம இப்படி படிக்கல நம்ம ஃபைபர்ஸுங்கிற கான்செப்டே படிக்காம ஒரு நார்மல் சப் குரூப் வேணும் அது கரஸ்பாண்டிங்கா உள்ள லெஃப்ட் கோசெட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவோம் அந்த லெஃப்ட் கோசெட் கலெக்ஷன் ஆஃப் லெஃப்ட் கோசெட்ஸ் ஃபார்ம் ஏ பார்ட் கலெக்ஷன் ஆஃப் லெஃப்ட் கோசெட்ஸ் ஃபார்ம் ஏ குரூப்னு சொல்லியிருப்போம் சரியா இங்க எப்படி டிஃபைன் பண்ணாங்க ஒரு ஹோமோமார்பிசம் வேணும் கர்னல் கேன்னு எடுத்துக்கிறாங்க ஜி பை கேங்கிறது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஃபைபர்ஸ் ஆஃப் பை அபவ் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஜி டேஷ் ஓகேவா அப்போ இந்த ஜி பை கே ஸ்டார் வந்து எப்போ குரூப்பா இருக்கும்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபைபர் இஸ் எ ஃபைபர் அவ்வளவுதான் சரியா ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபைபர் இஸ் எ ஃபைபர் இது வந்து இந்த புக்கில் உள்ள டெஃபினிஷன் சரியா இப்போ இந்த டெஃபினிஷனை நம்ம எப்படி அங்க யூஸ்வலா நம்ம படிச்ச டெஃபினிஷனுக்கு கன்வெர்ட் பண்ண போறது தான் நெக்ஸ்ட் கான்செப்ட் சரியா ஜஸ்ட் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் 1
define pi from r star comma dot, pi from r star comma dot to plus or minus 1. Plus or minus 1 is a group under multiplication. So, plus or minus 1 is a group under multiplication by pi of x equal to x by mod x for every x belongs to r star. Then pi is group homomorphism. Group homomorphism and find the fibers of pi above plus 1 plus or minus 1. சரியா? இங்க கோடமையில 2 எலிமெண்ட் தான் இருக்கு. ஸோ அதனுடைய ஃபைபர்ஸ்லாம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? அதனுடைய ஃபைபர்ஸ்லாம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா பை வந்து ஹோமோமார்பிசம்னு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். லெட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் ஸ்டார்னு எடுத்தீங்கன்னா பை ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் பை மாட் எக்ஸ் ஒய்ன்னு எழுதலாம். திஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் பை இதை எப்படி எழுதிக்கலாம்னா மாட் எக்ஸ் இன்ட்டு மாட் ஒய்ன்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் பை மாட் எக்ஸ் இன்ட்டு ஒய் பை மாட் எக்ஸ். சரியா? ஸோ திஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பை ஆஃப் ஒய். ஃபர்ஸ்ட் பொதுவாக எக்ஸ் பை மாட் எக்ஸ் எப்படி இருக்கும்னா எக்ஸ் பாசிட்டிவா இருந்தால் இதனுடைய வேல்யூ வந்து 1, எக்ஸ் நெகட்டிவா இருந்தால் எக்ஸ் பை மாட் எக்ஸோட வேல்யூ வந்து -1. சரியா? ஸோ அப்போ எக்ஸ் பை மாட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1. சரியா? எக்ஸ் பை மாட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1. சரியா? இப்போ இதுல இருந்து பை வந்து குரூப் ஹோமோமார்பிசமா ஆயிடும். பை வந்து குரூப் ஹோமோமார்பிசமா இருக்கு. சரியா? குரூப் ஹோமோமார்பிசம். சரியா? இப்போ ஃபைபர்ஸ்லாம் கால்குலேட் பண்ணணும். எக்ஸ் சஃபிக்ஸ் 1 என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஃபைபர் ஆஃப் பை above 1. அப்போ செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் இன் ஜி ஆர் ஸ்டார் such that pi of g equal to 1. ஓகேவா? this equal to என்னது? ஒரு நிமிஷம்பா. is a group with identity. with the identity என்னன்னா இந்த ஐடென்டிட்டி வந்து கேன்னு எடுத்துக்கிறேன். ஐடென்டிட்டி வந்து கே. சரியா? ஜி பை கே கமா ஸ்டார் இஸ் ஏ குரூப் வித் ஐடென்டிட்டி வந்து கே. சரியா? இப்போ இந்த இது ஹோமோமார்பிசம் ப்ரூவ் பண்ணிட்டேன். பிளஸ் ஆர் மைனஸ் 1ஓட ஃபைபர்ஸ்லாம் சொல்லுங்க. இது ஈக்குவல் டு என்னதுப்பா? எந்த எலமெண்ட்லாம் 1க்கு மேப் ஆகும் இந்த இடத்துல? எக்ஸ் பாசிட்டிவா இருந்தா 1க்கு மேப் ஆகும். ரைட்டா? எக்ஸ் நெகட்டிவ்னா இதனுடைய வேல்யூ -1ன்னு பார்த்துருக்கோம். அப்போ வந்து ஈக்குவல் டு என்னன்னா ஆர் பிளஸ் எந்த எலமெண்ட்லாம் +1க்கு மேப் ஆகணும் இங்க இருக்கு. சரியா? எக்ஸ் பாசிட்டிவா இருந்தால் எக்ஸ் பை மாட் எக்ஸ் வந்து 1ஆ இருக்கும். எக்ஸ் நெகட்டிவா இருந்தா இது மேல உள்ளது நெகட்டிவ், கீழே உள்ளது பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் பை பாசிட்டிவ் வந்து என்னது? நெகட்டிவ் தான். சரியா? ஸோ அப்போ 1ங்கிற எலமெண்ட்டுக்கு எந்த இதெல்லாம் மேப் ஆகுதுன்னா பாசிட்டிவ் ரியல் நம்பர், நான் ஜீரோ பாசிட்டிவ் ரியல் நம்பர். சரியா? அடுத்து -1க்கு எந்தெந்த எலமெண்ட்லாம் மேப் ஆகும் இங்க உள்ள டெஃபினிஷன் படி? செட் ஆஃப் ஆல் ஜி இன் ஜி such that pi of g equal to என்னது? -1. -1க்கு எந்தெந்த ஜி எல்லாம் மேப் ஆகும்னா இந்த டெஃபினிஷன் படி நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ்லாம். சரியா? ஸோ அப்போ ஆர் மைனஸ். ஓகேவா? இப்போ இங்க கே என்னதுப்பா? இங்க கே என்னதுப்பா? ஐடென்டிட்டியா? இல்லங்க, கே எப்படி எழுதலாம்? எக்ஸ் சஃபிக்ஸ் 1ன்னு போடலாமா? எஸ் சார், எக்ஸ் சஃபிக்ஸ் 1. இருங்க, கேங்கிறது என்னன்னா கர்னல்பா. கே இஸ் தி கர்னல் ஆஃப் ஹோமோமார்பிசம். இதை எப்படி எழுதுவோம்னா பை இன்வர்ஸ் ஆஃப் இ டேஷ்னு எழுதிக்கலாம். சரியா? கர்னல்ல வந்து இன்வர்ஸ் இமேஜ் இந்த எழுதியிருக்கோம்லப்பா. கர்னல் கே ஈக்குவல் டு என்னன்னா பை இன்வர்ஸ் ஆஃப் இ டேஷ்னு எழுதிக்கலாம். சரியா?
ஸோ அப்போ x1 வந்து இதான் இதான் என்னன்னா கர்னல் ஆஃப் பை. ஓகேவா? இந்த இதுதான் என்னது, இந்த பாசிட்டிவ் எல்லா பாசிட்டிவ் ரியல் நம்பரும் கர்னல் ஆஃப் பைல வந்துடும். நெகட்டிவ் இது வந்து நெகட்டிவ் ரியல் நம்பர். சரியா? இதை எப்படி எழுதிக்கலாம்னா பை இன்வர்ஸ் ஆஃப் -1 எழுதிக்கலாம். சரியா? ஸோ இது வந்து x1 வந்து இஸ் தி ஐடென்டிட்டி இன் g by k. ஐடென்டிட்டி இன் g by k. g by k ல உள்ள எலமெண்ட் என்னது? r பிளஸும் r மைனஸும் தான். ஓகேவா? இங்க உள்ள டெஃபினிஷன் படி தான் நான் சொல்லுதேன்பா. இங்க டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல, ஃபைபர்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அந்த ஃபைபர்ஸ்ல எல்லா ஃபைபர்ஸையும் கலெக்ட் பண்ணுதாங்க. அந்த கலெக்ஷன் ஆஃப் ஃபைபர்ஸ் ஃபார்ம் ஏ குரூப் அண்டர் திஸ் பைனரி ஆபரேஷன். சரியா? இதான் இங்க இந்த புக்கோட டெஃபினிஷன். சரியா? வித் கர்னல் வந்து என்னன்னா பை இன்வர்ஸ் ஆஃப் இ டேஷ். சரியா? ஸோ ஒரு ஹோமோமார்பிசம் கொடுத்துருக்கேன். அந்த ஹோமோமார்பிசத்துடைய ஃபைபர் வந்து என்ன இருக்கு பாருங்க, ஆர் பிளஸும் ஆர் மைனஸ் தான் இருக்கு. ஆர் பிளஸும் ஆர் மைனஸ். ஸோ அப்போ பாருங்களேன், செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரியல் நம்பர் அண்ட் நெகட்டிவ் ரியல் நம்பர் ஃபார்ம் ஏ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன். சரியா? இப்போ இந்த ஆர் பவர் இது ஐடென்டிட்டி என்ன, ஆர் பிளஸ் வந்து ஐடென்டிட்டியா மாறிட்டு. சரியா? தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் பிளஸ். சரியா? ஆர் பிளஸ் வந்து ஐடென்டிட்டி. இதனுடைய இன்வர்ஸ் என்னப்பா இருக்கும்? ஆர் மைனஸ் உடைய இன்வர்ஸ் ஒரு ஆர் மைனஸ் தான். வெரி குட். ஏன்னா ஆர் மைனஸ் ஸ்டார் ஆர் மைனஸ் என்னன்னா ஆர் மைனஸ். ஆர் மைனஸ் இன்ட்டு ஆர் மைனஸ் வந்து என்னதுங்க, ஆர் பிளஸ்ங்க. சரியா? அப்போ இந்த எலமெண்டுடைய இன்வர்ஸ் என்னன்னா இதே தான், செல்ஃப் இன்வர்ஸ். சரியா? இந்த எலமெண்டுடைய ஆர்டர், இந்த குரூப்போட ஆர்டர் வந்து 2. சரியா? அப்போ இது ஐசோமார்பிக் டு Z2ன்னு சொல்லிடலாமா? நீங்க இப்போ யூஜில படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. எனி குரூப் ஆஃப் பிரைம் ஆர்டரி சைக்கிளிங் படிச்சிருக்கீங்களா? எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனி குரூப் ஆஃப் பிரைம் ஆர்டரி சைக்கிளிங். ஒன்றும் இல்லை, அது கூட தேவையில்லைப்பா. இங்க இப்போ எம்எஸ்சியில் படிச்சதே யூஸ் பண்ணுவோம். ஆர் பவர் மைனஸோட நெகட்டிவ் ரியல் நம்பரோட ஆர்டர் என்னதுப்பா? நல்லா கவனிச்சிங்க. இந்த ஜி பை கே வந்து ஒரு குரூப், ஆர் பிளஸ் வந்து இந்த குரூப்ல உள்ள ஒரு எலமெண்ட், ஆர் மைனஸ் இந்த குரூப்ல உள்ள ஒரு எலமெண்ட். இந்த எலமெண்டுடைய ஆர்டர் என்னது? இந்த எலமெண்டுடைய ஆர்டர் என்னப்பா? 2 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணதப்ப என்ன வந்துட்டு? ஐடென்டிட்டி வந்துட்டா? இதானே ஐடென்டிட்டி. ஆர் பிளஸ் வந்து என்னது? ஐடென்டிட்டி. சரியா? அப்போ இந்த ஆர் மைனஸோட ஆர்டர் என்னன்னா 2. அப்போ குரூப்போட ஆர்டரும் எலமெண்டோடைய ஆர்டரும் சேமா இருக்கா? ஜி பை கேயோட ஆர்டர் வந்து 2. ஆர்டர் 2. இஸ் ஏ சைக்ளிக் குரூப் ஜெனரேட்டட் பை ஆர் மைனஸ். ரைட்டா? இஸ் ஏ சைக்ளிக் ஜி பை கே இஸ் ஏ சைக்ளிக் குரூப் ஜெனரேட்டட் பை ஆர் மைனஸ். ஸோ இந்த குரூப்போட ஆர்டர் 2. எனி ஃபைனைட் சைக்ளிக் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு Zn சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு Z2. அப்போ உங்கள்கிட்ட இப்படி கொஸ்டின் கொடுக்காங்க, லெட் G ஈக்குவல் டு G ஈக்குவல் டு R plus and R minus. Be a group under sorry prove is the question under G command dot a group கொஸ்டின் பண்ணாங்க. என்ன செய்வீங்க? இப்போ இது நடத்தலன்னா இதெல்லாம் தெரியாது. சரியா? G by K equal to a set of R plus and R minus. So this group is isomorphic to Z2 சொல்லுதோம்ல. இப்போ இப்படி கொஸ்டின் பண்ணிடுறாங்க. is set of all R plus, R minus
இஸ் ஏ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் ப்ரூவ் பண்ண சொல்லுதாங்க. ஏன்னா இப்போ இதுக்கு ப்ரூஃப் சொல்ல முடியுமா உங்களால? ஜி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர் பிளஸ்ங்கிறது ஒரு எலமெண்ட், ஆர் மைனஸ்ங்கிறது ஒரு எலமெண்ட். இந்த ரெண்டும் ஆர் பிளஸும் ஆர் மைனஸும் சேர்ந்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப் ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியாது. சரியா? நம்மளால சொல்ல முடியாது. பட் இங்க இந்த 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 ஐடியாவை படிக்கிறப்ப என்ன ஆகும்னா ஆர் பிளஸும் ஆர் மைனஸும் ஃபார்ம் ஏ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்க வந்து என்னது எஸ் தான். பை ப்ரூஃப் வந்து ப்ரூஃப் கொடுத்தாச்சு, முன்னாடி கொடுத்துருக்கேன். சரியா? அப்போ இது மாதிரி கலெக்ஷன் ஆஃப் செட்ஸும் என்னன்னா ஃபார்ம் ஏ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன். இந்த குரூப் எல்லாம் என்னன்னா கோசன் குரூப்ல வந்துடும். இந்த குரூப்லாம் என்னது கோசன் குரூப்ல வந்துடும். சரியா? ஓகே. இப்போ